வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்ககத்தின் பணிகள் குறித்து விளக்குகிறார் இவ்வாராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் முனைவர் எம் மகேஸ்வரன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. காளான் விதை உற்பத்தியாளரின் அனுபவ பகிர்வு குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி KS சரவணன் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கட்லா மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தாவர வகை உணவு உண்போருக்கு வரப்பிரசாதமாக அமைவது காளானாகும். புரதச்சத்து மிகுந்த இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபட விரும்பிய ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி KS சரவணன் ஈரோடு மைராடா வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு தரமான காளான் விதை உற்பத்தியில் ஈடுபட்டு வருகிறார். இவரது காளான் விதை உற்பத்தி அனுபவம் குறித்து நம்மிடையே கூற கேட்டபோது, எனக்கு இருக்கிறதே ஒரு 1.5 ஏக்கர் மட்டும்தாங்க. நான் முதல்ல அதாவது வருமானம் போதலைங்க. அதனால் ஒரு சப்சிடியான ஒரு தொழில் வேணுங்கிறதுக்காக காளான் வளர்ப்பில் ஈடுபட்டேங்க. முதல்ல ஒரு மாட்டு பண்ணை வச்சுருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட லாஸுங்க. அதை சரி பண்ணுறதுக்காக ஒரு மாட்டை விற்று ஒரு குக்கரை அது மாதிரி விதையெல்லாம் வாங்கி விதை போடுற மாதிரி இது பண்ணேன். முதல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதனாலேங்க நிறையா கெட்டு போச்சுங்க. பின்னால் கேவிகேவோட அறிமுகம் கிடைச்ச பின்னால் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க டெக்னிக்கல் விதத்தில். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட தவறுகளெல்லாம் திருத்திட்டு நாங்கள் விதை உற்பத்தி காளான் உற்பத்தியும் பண்ணி ஓரளவுக்கு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. ஒரு 30-40 ஃபார்மர்ஸ்க்கு விதையும் கொடுக்குறோங்க. அப்புறம் நாங்கள் மைராடா கேவிகேவில் ஒரு மாஸ்டர் ட்ரெயினராகவும் இருக்கிறேங்க. இது இந்த டெஸ்டிபிள் இருக்கிறது பொட்டேட்டோ அகர் மீடியம். இந்த மீடியத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு 2 mm இருக்கிற ஒரு காளான் சென்டர் போர்ஷன், காளானோட ஒரு உள்பகுதியை போட்டோம்னா அந்த மைசீலியம் மட்டும், காளான் இருக்கிற மைசீலியம் மட்டும் தனியாக பிரிஞ்சிருங்க. பிரிஞ்ச பின்னால் இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு டெஸ்டிபிள் இருந்து ஒரு 900 பேக்கெட் விதை உற்பத்தி பண்ணிக்கலாம். வித்து டெஸ்டிபிளை முழுசாக மைசீலியம் பிரிஞ்ச பின்னால் இந்த சோளம் இருக்குங்களேங்க, சோளம் அரவேக்காட்டு போட்டு கால்சியம் கார்பனேட் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஸ்டெர்லைஸ் பண்ணி 20 பவுண்ட் ப்ரெஷரில் ஸ்டெர்லைஸ் பண்ண இதில் குளுக்கோஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி சூடு ஆறின பின்னால் இந்த மீடியத்தை எடுத்து இதுக்குள்ளே போட்டோம்னா அந்த மைசீலியம் மட்டும் தனியாக பிரிஞ்சிருங்க. இதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் எடுத்துங்க. அந்த 15 நாள் இதை தாய் விதையை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வளர்ந்துருக்குங்க. இதை தாய் விதையாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தாய் விதை ஒரு மடி ஒரு 30 பாட்டில் போட்டுட்டு மடி ஒரு 30 பேக்கெட் போட்டு 900 பேக்கெட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்டபிள் இருந்து ஒரு 1 டன் காளான் வெளியே வரும்.
பாட்டிலில் வளர்ந்ததை இந்த மாதிரி பாக்கெட்டில் பாலிப்ரோப்ளின் கவரு, தண்ணி உறிஞ்சாத பஞ்சு, மேலே ஒரு பிசி ரிங் வச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் 20 பவுண்ட் ப்ரெஷரில் ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு, சோளம் ஸ்டெர்லைஸ் ஆன பின்னால், சூடு ஆறின பின்னால் கொஞ்சம் விதை போடணும், தாய் விதையிலிருந்து. இது ஒரு 10 to 15 நாளில் வளர்ந்துரும். இதை வந்து நம்ம வந்து படுக்கை விற்றா யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வைக்கோல் பொடி பொடியாக வெட்டிக்கணுங்க, நல்லா சுத்தமான வைக்கோல். 6 to 8 மணி நேரம் தண்ணி ஊற வைக்கணுங்க. அது எதுக்குன்னா அந்த இது இருக்கிற செல்லோஸ் டெவலப் ஆகிறதுங்க. வைக்கோல் காளானுக்கான உணவு அதுதாங்க, செல்லோஸ். இந்த மாதிரி அப்புறம் நல்லா வேக வச்சணுங்க. வேக வைக்கிறது எதுக்குன்னா அதில் இருக்கிற கிருமியுமே களைப்பூசம் எல்லாம் அழிக்கிறதுக்கு. நல்ல வேக வைக்கப்பட்ட வைக்கோல் வந்து நல்ல வாசனையோடு இருக்குங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டுங்க ஒரு சுத்தமான தரையில் உலர்த்தணுங்க. உலர்த்தும் போது இறுக்கி புழிஞ்சோம்னா தண்ணி சொட்டாத அளவுக்கு அந்த வைக்கோல் உணரலுங்க. 65% மாய்ஸ்டர் இருக்கணுங்க அதுக்குள்ளே. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காளான் வித்தை எடுத்துட்டுங்க, நல்ல வீரியமான வித்தை எடுத்துட்டுங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இதே ரிமூவ் பண்ணிட்டுங்க. இது மாதிரி நல்லா பச்சை களைப்பூசம் நல்லா இல்லாத ஒரு நல்ல வித்தை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது மாதிரி ஊற்றிடணும் தனித்தனியாக. இது வந்து ஒரு 10 சமபாகமாக பிரிச்சுக்கணும். ஒரு 10 சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக பிரித்தா போதும். ஓகே. அப்போ வந்து பாலித்தீன் கவர் 1 அடிக்கு 2 அடி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த வைக்கோலை வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போடணும். அப்போ வந்து ஒரு லேயர் விதை, ஒரு ரெண்டாவது ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போடணும். மறுபடியும் ஒரு லேயர் விதை. லேசாக அழுத்தி விட்டுக்கணும். போட்டுட்டு மேலே கொஞ்சம் விதை போட்டு இந்த மாதிரி கட்டிடணும். மேலே இந்த மாதிரி படுக்கை தயாரித்து ஒரு 3 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்போ வந்து இந்த பக்கம் ஒரு 4 தொலை ஒவ்வொரு சைடுக்கு. 20 நாளைக்கு எதுவும் தண்ணி எல்லாம் தேவையில்லைங்க. 20 நாள் கழித்து டெய்லி ஒரு 3 வேளை தண்ணி தெளிச்சிட்டு வரணுங்க. ஷெட்டுக்குள்ளே வச்சு காளானை பறித்து எடை போட்டு விற்றுற வேண்டியதான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 60 பாக்கெட்லேருந்து 80 பாக்கெட் மட்டும் பண்ணிட்டுருந்தேங்க. இப்போ டெய்லி 300 பாக்கெட் உற்பத்தி பண்ணுறேங்க. ஒரு பாக்கெட்டுக்கு 2 to 3 ரூபா வந்து லாபம் கிடைக்குதுங்க. டெய்லி ஒரு 1000 ரூபாய் மட்டும் விதை போடுற அன்னைக்கெல்லாம் கிடைக்குதுங்க. அது போய் எங்கள் லேபர் தனியாக கிடைக்குதுங்க. நிறைய கஸ்டமர் வந்துங்க விதை எடுப்பாங்க, ஆனால் அவங்களோட முகம் கூட தெரியாதுங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கட்டிட்டு இந்த பஸ்ஸில் போடுங்க அப்படிம்பாங்க, அந்த பஸ்ஸில் போட்டு விட்ருவாங்க. பார்த்திங்கன்னா எங்களோட 50% கஸ்டமர் பூரா பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டும் முகம் தெரியாத நபர்கள் மட்டும்தான் எங்கள்கிட்ட நல்ல தரமான விதையாக இருக்கிறனால எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. மேலும் விவரங்கள் பெற விவசாயி KS சரவணன் அவர்களை 09842570746 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வட இந்திய மீன் வகையான தோப்பா எனப்படும் கட்லா மீன் அசைவ உணவு பிரியர்கள் ஆர்வத்துடன் உண்ணும் உணவாகும். 1 கிலோ அளவுள்ள கட்லா பெண் மீன் 1.5 லட்சம் முட்டைகள் வரை தருவதால் இதில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டித் தரும். பண்ணைக்குட்டை, மீன் வளர்ப்பு குளங்கள் ஆகியவற்றில் கட்லா மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்குற மீன் வகை வந்து கட்லா. இதை வந்து தமிழில் தோப்பா மீன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1920களிலேயே நம்ம தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட மீனினம். அதாவது வட இந்திய நதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வேக வறட்சி கெண்டை மீனினம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட்டு மீன் வளர்ப்பில் இதை வந்து ஒரு மேல்மட்ட மேல்மட்டத்தில் செய்யக்கூடிய மீன். அதே மாதிரி விலங்கின முதலை மட்டுமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மீன் வகையாக நம்ம வந்து இதை கூட்டு மீன் வளர்ப்பில் சேர்த்துட்டு வரோம். இதனுடைய உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா சாம்பல் நிறம் கலந்த ஒரு வெளிர் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன் வகை. அகன்ற தலை, பெரிய உடல் இதெல்லாம் இருக்கிறோம். அதே மாதிரி இதனுடைய தலைப்பகுதி பார்த்திங்கன்னா உடலில் 3ல் 1 பகுதி இருக்க மாதிரி வந்து நல்ல ஒரு பெரிய தலை, ஒரு கிடைமட்டமான வாயமைப்பு. ஏன்னா இது மேல்மட்டத்திலே வசித்த குளங்களில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய விலங்கின முதலையே உண்டு வாழக்கூடிய ஒரு மீனமாகியால் அவருடைய வாயமைப்பு வந்து
கிடைமட்டமாக இருக்கும். இது வந்து அந்த விலங்கின முதலே விரும்பி உண்ணும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம வந்து இயற்கை சூழலில், அதாவது நல்ல ஒரு தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து நிறைந்த மண் நிறைந்த ஒரு குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குளத்தில் வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விலங்கின முதலுடைய உற்பத்தி நிறையா இருக்கும். அந்த மாதிரி குளங்களில் வந்து இந்த மீனை நிறைய மீன்கள் விட்டு வளர்க்கலாம். இந்த மீனுடைய உணவு பழக்க வழக்கம் வந்து விலங்கின முதலை உண்டாலும் இதுக்கு வந்து மேலுணவாக நம்ம வந்து தவிடு, புண்ணாக்கு போன்ற பொருட்களையும் நமக்கு கிடைக்கக்கூடிய மலிவான விளைபொருட்களையும் கலந்து கொடுத்து ஓராண்டில் பார்த்திங்கன்னா வந்து ஏறத்தாழ ஒரு 1.5 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய ஒரு இயல்புள்ள மீனமாக இருக்கனால இதை வந்து கூட்டு மீன் வளர்ப்பில் எல்லாரும் வந்து விரும்பி வளர்த்து அனைத்து மக்களாலும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மீன் வகையாகவும் இது அமைஞ்சிருக்கு. இதனுடைய இனவிருத்தி அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஆண்டுகளில் தான், இது வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலே தான் வந்து இன முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு மீனம். இந்த 1 கிலோ மீன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் முட்டைகள் வந்து நம்ம எடுக்கலாம் ஒரு பெண் மீன்லேருந்து. அதனால் வந்து இதிலேருந்து நம்ம விரும்பக்கூடிய எண்ணத்தில், அதாவது ஒரு லட்சக்கணக்கான மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கனால முன்னாடி வந்து இதனுடைய பருவகாலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மே மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்கும் தான் இதை வந்து மீன் குஞ்சுகள் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிலவி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஆண்டுதோறும் தூண்டு முறை இனப்பெருக்கத்தில், அதாவது பெண் மீனுக்கு வந்து 2 முறை தூண்டுதக்கூடிய ஹார்மோன் ஊசியும் ஆண் மீனுக்கு ஒரு தடவையும் வந்து கொடுத்து நம்ம வந்து இதை செயற்கை முறையிலேயே தூண்டுதல் இனப்பெருக்க முறையில் தொட்டிகள்லேயே வந்து இந்த மீன் குஞ்சுகளை நம்ம தமிழகத்திலே வந்து நிறைய மீன் குஞ்சு உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்ணிட்டு வராங்க. அப்போ வந்து நம்ம கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் லட்சக்கணக்கான மீன் குஞ்சுகள் வேண்டும் அப்படின்னாலும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து இந்த மீன் குஞ்சுகளை வாங்கி நம்ம குளங்களில் இட்டு, நம்ம பண்ணை குட்டைகள்லையும் சரி, நம்ம வந்து இது மீன் வளர்ப்பு குளங்களாக இருந்தாலும் சரி, பொது குளங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கூட்டு மீன் வளர்ப்பு முறையில் இந்த கட்லா மீனை ஒரு மீன் வகையாக விட்டு கூடுதல் லாபம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதனுடைய சந்தை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் எல்லா சந்தைகள்லையுமே வந்து விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறனால எளிதில் வந்து இதை சந்தைப்படுத்தலாம். இந்த மீன் வகையை வந்து மற்ற மீன்களையும் சேர்த்து வளர்க்குறதுக்கு, அதாவது கட்லா மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரோகு, மிருகால், மற்ற மீன் வகைகளையும் ஒரே குளத்தில் இட்டு வளர்க்கும் பொழுது அது வந்து நமக்கு மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை விலங்கின சாப்பிட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உற்பத்தியை ஊக்குவிக்கக்கூடிய அமைந்ததுனால அனைத்து விவசாயிகளும் அந்த குளம் வந்து எந்த வகையான ஒரு குளமையாக இருந்தாலும், பண்ணை குட்டையாக இருந்தாலும் சரி, பொது குளங்களாக இருந்தாலும் சரி, தனிநபர் விவசாயிகள் அவங்களுடைய மீன் பண்ணை குளமாக அமைச்சிருந்தாலும் சரி, அதில் வந்து இந்த கட்லா மீனும், அதாவது மேல்மட்டத்தில் வந்து நல்ல விலங்கின மீனோட உற்பத்தி மட்டும் கூடுதலாக இருக்கக்கூடிய குளங்களில் கண்டிப்பாக இது வந்து ஒரு கூடுதல் வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இன்றைக்கி ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் விவசாயிகள் வந்து கையாளக்கூடிய ஒரு எளிதான தொழில்நுட்பமாக இந்த கட்லா மீன் வளர்ப்பு முறை அமைந்திருக்கிறது. இதை வந்து வளர்த்து விவசாயிகள் வந்து கூடுதல் லாபம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ தமிழகமெங்கும் நிலவி வருது. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சவுசவ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 35 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும்
விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸாகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.7%ஆகவும் காற்றின் வேகம் மணிக்கு 6.2 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 15.9%ஆகவும் மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.8%ஆகவும் மழை அளவு 7.2 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 454.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 969.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.1 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். கருப்பா விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே படுறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. வேளாண்மைக்கான தண்ணீர் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது. இந்நிலையில் குறைந்த நீர் பாசனத்தை கொண்டும் குறைந்த பருவத்தில் நல்ல மகசூலை தரும் வகையிலும் பயிர்களை ஆராய்ச்சியின் மூலம் தருவது அவசியமாகிவிட்டது. தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியாவிலும் உலக அளவிலும் வேளாண்மையில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சி நிலையங்களின் ஆலோசனைகளை ஒன்றிணைத்து வழங்கும் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி இயக்ககத்தின் பணிகள் குறித்து விளக்குகிறார் இவ்வாராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் முனைவர் எம். மகேஸ்வரன் அவர்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு இயக்குநரகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதில் முக்கியமானது ஆராய்ச்சி இயக்குநரகமாகும். இந்த இயக்குநரகம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடக்கும் எல்லா விதமான ஆராய்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து அதில் வரும் வெற்றி செயல்களை தமிழ்நாடு வேளாண்மை விவசாயிகளுக்காக அளிப்பதே முக்கிய செயலாகும். இந்த இயக்குநரகம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆராய்ச்சி நிலையங்களையும் ஒருங்கிணைத்து செயல்பட வைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியில் முதல்ல சுதந்திரத்திற்கு முன்னாடி ஆரம்பித்த ஆராய்ச்சி நிலையங்களில் முக்கியமானது நெல் அபிவிருத்தி நிலையம். கோயம்புத்தூரில் உள்ள நெல் அபிவிருத்தி நிலையம் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிலையமாகும். இந்த ஆராய்ச்சி நிலையம் 1912ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது கல்லூரி ஆரம்பித்து கோவை வேளாண்மை கல்லூரி ஆரம்பித்து ஒரு 3 வருடங்கள் கழித்து உருவாக்கப்பட்டது. இந்த ஆராய்ச்சி நிலையம்
முதலில் நெல் ஆராய்ச்சிக்கு என்று உருவாக்கப்பட்டதாகும். இதுபோல் சிறுதானிய பயிர்களுக்காகவும் பருத்திக்காகவும் தனித்தனி ஆராய்ச்சி நிலையங்கள் கோயம்புத்தூரிலேயே உருவாக்கப்பட்டன. இப்பொழுது கரும்புக்கென்று ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை தனியாக உருவாக்கி வந்ததில் அந்த ஆராய்ச்சி நிலையம்தான் கரும்பு இனவெறித்து நிலையமாக கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் ஒவ்வொன்றும் பல்கலைக்கழகமாக மாறிய பின்பு வெவ்வேறு மாவட்டங்களுக்காக ஆராய்ச்சிகளை செய்வதற்காக ஒவ்வொரு மண்டலத்திலும் வெவ்வேறு ஆராய்ச்சி நிலையங்கள் உருவாக்கப்பட்டன. அதில் உருவாக்கப்பட்ட நிலையங்களில் ஒன்று தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் மற்றொன்றாகும். கோவில்பட்டியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மற்றொன்றாகும். இதுபோல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நான் கூறியது போல 37 ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளன. இந்த 37 ஆராய்ச்சி நிலையங்களில் உள்ள ஆராய்ச்சிகளுக்கு வேண்டிய நிதி உதவியை ஒவ்வொரு ஆராய்ச்சி திட்டங்களிலிருந்தும் நாங்கள் பெற்று வருகிறோம். இதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் பெரு உதவி செய்து வருகின்றன. மத்திய அரசின் முக்கிய ஆராய்ச்சிக்கான உதவி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் எங்களுக்கு கிடைத்து வருகிறது. இந்த ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய பங்காக எங்கள் பல்கலைக்கழகத்தில் மொத்தமாக 63 ஆல் இண்டியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நடந்து வருகின்றன. இந்த திட்டங்கள் ஒவ்வொரு பயிருக்கும் தனித்தனியாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நிதி உதவிக்கு எங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் உதவிகள் வருகின்றன. உதாரணமாக வெளிநாடுகளிலிருந்து எங்களுக்கு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், அதுபோல் உலக அளவில் உள்ள ஆராய்ச்சி நிலையங்கள், அதாவது உலக நெல் ஆராய்ச்சி நிலையம், அதுபோல் ஹைதராபாத்தில் உள்ள இக்ரிசேட் என்ற ஆராய்ச்சி நிலையமும் எங்களுக்கு பொருளுதவி செய்து வருகிறது. இவ்வாறாக உலக அளவில் உள்ள விஞ்ஞானிகளும் இந்திய அளவில் உள்ள விஞ்ஞானிகளும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகளோடு சேர்ந்து செயல்பட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி திட்டங்களை உருவாக்கி தமிழக விவசாயிகளுக்கு எந்தெந்த வழிகளில் நாங்கள் உதவ வேண்டுமோ, விவசாய திட்டங்களை உருவாக்க வேண்டுமோ அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த ஆராய்ச்சி இயக்குநரகம் செயல்படுத்தி விவசாயிகளுக்காக எடுத்துச் செல்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு விவசாயிகளுக்காக சென்ற ஆண்டிலிருந்து, அதாவது 2014 2018 வரை எந்த விதமான முக்கியமான ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும், எந்தெந்த பயிர்களில் எவ்விதமான ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஆராய்ச்சி திட்டமாக வடிவமைத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி திட்டம் 2014-18 என்று வெளியிட்டுள்ளது. இந்த ஆராய்ச்சி திட்டத்தில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரல் என்ஜினியரிங், ஹோம் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி என்ற 5 பிரிவுகளில் எவ்விதமான ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும், இந்த ஆராய்ச்சிகளில் எந்தெந்த ஆராய்ச்சிகளை முதலில் செய்ய வேண்டும், மறுபடி செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயித்து ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளோம். இந்த திட்டத்தில் 4 ஆண்டுகளுக்கான ஆராய்ச்சிகளை எவ்வாறு வகைப்படுத்தி செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக கூறியுள்ளோம். இந்த திட்டங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கடைபிடித்து தமிழக விவசாயிகளுக்காக எல்லா விதமான நல்ல ஆராய்ச்சிகளையும் செய்து அவர்களுக்கு ஆராய்ச்சி திட்டங்களின் முடிவுகளை தருவார்கள் என்பதில் நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். இதற்காக இந்த வருடம் நடக்கக்கூடிய ரிசர்ச் கவுன்சிலில் சென்ற ஆண்டு என்னென்ன ஆராய்ச்சி முடிவுகள் நல்ல பலனை தந்துள்ளன என்பதை ஒரு புத்தகமாகவும் வெளியிட முடிவு செய்துள்ளோம். இந்த ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் இன்னொரு முக்கிய பங்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நடக்கும் ஆராய்ச்சிகள் எவ்வாறு நடக்கின்றன, ஒவ்வொரு விஞ்ஞானியும் எவ்வாறு ஆராய்ச்சிகளை செய்து வருகிறார், அவருக்கு என்னென்ன விதமான உதவிகள் தேவைப்படுகிறது, அவற்றை எந்தெந்த நிறுவனங்களிலிருந்து பெற்றுத்தர முடியும் என்பதை நிர்ணயித்து அவருடைய ஆராய்ச்சிகளை கண்காணித்து ஒவ்வொரு வருடமும் அந்த ஆராய்ச்சி முடிவுகளின் பலன் நல்லதாக இருக்குமா, இல்லை இதை மாற்றி அமைக்க வேண்டுமா என்பதையும் செய்து அந்த ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் எல்லா விதங்களிலும் நல்ல முடிவுகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழக விவசாயிகளுக்காக எடுத்துச் செல்வதை கண்காணித்து அவற்றை நல்ல முறையில் விவசாயிகளுக்கு அளிப்பதே இந்த ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் முக்கிய பங்காகும். இந்த ஆராய்ச்சி இயக்குநரகம் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள எல்லா ஆராய்ச்சி நிலையங்களிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு
அந்த ஆராய்ச்சி நிலையங்களில் கிடைக்கும் முக்கியமான கருத்துக்களையும் எடுத்து சென்று தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தின் மூலம் தமிழ்நாடு விவசாயிகளுக்காக கொடுத்து வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆராய்ச்சி இயக்குநரகம் தமிழக மக்களுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எவ்வாறு ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அயல்நாட்டு நிறுவனங்களுடனும் கலந்து ஆலோசித்து அவர்களுடைய உதவிகளையும் பெற்று தமிழக விவசாயிகளுக்காக எல்லா விதமான பணிகளையும் செய்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் எம் மகேஸ்வரன் அவர்களை 09443550818 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்சே என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு? அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.